ஏசப்பாவுடைய அப்பா அம்மா பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். ஏன் நீங்களே சொல்ல மாட்டீங்களா? வாயில வாழைப்பழம் வச்சிருக்கீங்களா? யோசேப்பு மரியாள். யோசேப்பு மரியாள் ஏசப்பா பிறந்த 8வது நாள் என்ன பண்ணாங்க? 8வது நாள் எங்கேயா இருந்தாங்க? ஆலயத்தில் இருந்தாங்க இல்லையா? இருந்தாங்களா? 8வது நாள் இயேசு அம்மைய அவங்க அப்பா அம்மா எங்க கூட்டு போனாங்க? ஜெபாலயத்துக்கு கூட்டு போனாங்க. என்ன? அப்ப 8வது நாள்லயே என்ன பண்ணாங்க? பிள்ளைய ஆலயத்துக்கு கூட்டு போனாங்க இல்லையா? ரைட்டா தப்பா? 8வது நாள் ஏசப்பாவுடைய அப்பா அம்மா அவர் எங்க கூட்டு போனாங்க? ஆலயத்துக்கு கூட்டு போனாங்க. சரியா? அது பாருங்க, 8வது நாள்ல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆலயத்துல வளர்ந்தவரா இருக்கிறாரு. அப்ப நீ உன் பிள்ளைங்களை சின்ன வயசுல இருந்து எங்க கொண்டாந்து விடணும்? கோயில்ல கொண்டாந்து, கோயில் ஆலயத்துல ஆராதனையில ஒழுக்கமா உட்கார வைக்கணும். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது, பிள்ளையை நீ நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தினால், ஆமா, அவன் சாவர வரைக்கும் அந்த புத்தியோட இருப்பானா. என்ன? இங்க வந்துட்டு என் புள்ள அடங்க மாட்டேன்து, என் புள்ள வெளியில் தான் இருக்கும், என் புள்ள ஊர் தான் சுத்தும், என் பிள்ளைக்கு நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். ஆனா இப்ப அது என்ன ஆயிடுச்சு? வளர்ந்து போச்சு. நீ சின்ன வயசுலயே ஒழுங்கா வளர்த்துருந்தா அது என்ன பண்ணும்? ஆமா, இப்பெல்லாம் பிள்ளை கூட என்ன சொல்றாங்க? அவங்களாம் கேட்க கூடாதுங்க, அவங்களுக்குள்ள பேசக்கூடாதுங்க, அவங்களுக்குள்ள அதை சொல்லக்கூடாதுங்க. அவங்க பிறப்பை கையாடாத தகப்பன் தன் பிள்ளையை எரி நரகத்துக்கு ஆளாக்குறான். அப்ப நீ உன் பிள்ளைய பெற்று நரகத்துல போடுறது ஒண்ணுதான், அவனை கண்ட்ரோல் பண்ணாத இருக்கிறதோ அடிக்காத இருக்கிறது ஒண்ணுதான். சரியா? ஆகஸ்ட் மாசம், இந்த மாசத்துல வாங்க. ஆர்த்திமா எப்படிமா இருக்கீங்க? ஊருக்குள்ள போயிட்டு வந்துட்டீங்களா? பரவாயில்ல, சந்தோஷம். என்ன? அதனால இன்னைக்கு நான் சொல்றது கேட்டுக்கோ. நீ புள்ள வச்சிருக்கனாக்கா ஒழுங்கா சேர்ச்சில் உட்கார வை, ஆலயத்துக்கு கூட்டுவான். என் புள்ள அடங்க மாட்டான், இங்க அடங்கலன்னு என்ன பண்ணி நீ வீட்டுல அடக்கி இங்க கூட்டுவான். என்ன? எந்த பிள்ளையும் அடங்காத பிள்ளை கிடையாது. நீ வளர்த்துன விதம் அப்படி. சரியா? என்னன்னா எங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க. என்னன்னா எங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க. இன்னுமே எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோவில் கண்ணை பார்த்தோன்னா என்ன இருக்கும்? எங்கள் அம்மா ஃபோட்டோவில் அவங்க கண்ணை பார்த்தோன்னே எனக்கு பயம். பார்த்துருக்கியா? எங்கள் அம்மா கண்ணை பார்த்துருக்கியா? ஆமாம், எங்கள் அம்மா கண்ணை பார்த்தோன்னே எனக்கு பயம் ஒரு ஃபோட்டோவில். அதனால உன் பிள்ளைய வளர்க்க வேண்டியது அப்பாவுடைய கடமை, அம்மாவுடைய கடமை. ஸ்கூலுக்கு போனால் வளர்ந்துருவாங்க. ஸ்கூலுக்கு போனால் வளர்ந்து எதில் வளரும்? படிப்புலேயும் வளரும், தேவையில்லாத பழக்கத்துலேயும் வளரும். நீ வீட்டில் ஒதுச்சுன்னா அது என்ன பண்ண வெளியில? ஆமாம், அப்படி நீ வீட்டில் அடக்காத்த இருந்து என்ன பண்ணுவான்? ஒரு நாளைக்கு ஊரில் அடக்கம் பண்ணுவான். அடக்க மாட்டான். நம்ம ஊரில் அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, வீட்டில் அடங்காது ஊரில் அடக்கம் பண்ணுவான். இப்பெல்லாம் அதுதான், வீட்டில் அடங்காத்து ஊரில் அடக்கம் பண்ணுவான். சரியா? அதனால் என்ன பண்ணுவோம்? வீட்டில் அடங்கி பிள்ளைகள்லாம் என்ன பண்ணும்? அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடக்கணும். நடக்கலாமா? திட்டுவியா உங்க அப்பனா? உங்க அம்மாவை திட்டுவியா? இங்க ஒரு சிலர்லாம் இருக்காங்க, அப்பனே அம்மாவை என்ன பண்ணுவாங்க? எல்லா வார்த்தையும் தமிழ் அகராதில் இல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க. அவங்க என்ன பெரிய நீதிமான் மாதிரி. அதனால அப்பா அம்மாவை நாம் என்ன பண்ணணும்? மதிப்பு மரியாதை கொடுக்கணும். சரியா? நீ மதிப்பு மரியாதை கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் என்ன பண்ணாத, அப்பா அம்மாவை திட்டாது. சரியா மல்லிகா? சரி, இப்போ ஒரு ஜோப் பண்ணலாமா? இல்லை முட்டி போடுங்க. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையாக இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லவரா இருக்கீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தால் எங்களவரே அப்பா நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கீங்களா ஆண்டவரே. இந்த பாடல் பாடும்போது ஆவியானவர் எங்களை பக்கத்துணை பாதுகாப்புமா இருந்து எங்களை வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உங்கள் மகிமுள்ள கரம் எங்களோடு இருந்து வழி நடத்த என் கிருபை செய்யுங்க சுவாமி. நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதைகள், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன். நடத்தினீரே
அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கினீரே உந்தன் பிள்ளையாக. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீரனை உந்த பிள்ளையாக்கினீர். நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீரனை உந்த பிள்ளையாக்கினீர். திரும்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னை நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னை நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி
நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா என்ன, நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். சரி, அப்படி எழுந்திருக்கலாம், நம்ம ஆராதனை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எல்லாரோட எழுந்திருக்கலாம். சேவான் இருக்கார்ல, சேவான் வந்து எத்தனை பேரை ரட்சித்தாரு? சேவான் அவரை வந்து என்னன்னா மேல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணா, சேவானோட ஆவியை வந்து எப்படின்னா சிங்காசனத்துல இருந்து எழுந்து நின்று சேவானை வரவேற்றாங்க. அப்படி என்ன செஞ்சாரு? ரத்த சாட்சியா செத்தா ஒரே நாள் தானே பண்ணாரு. என்ன ஞானஸ்தானம் கொடுத்தாரா, இல்ல வந்து பிரச்சனைல இருக்கவங்களை விடுதலை செய்தாரா, மரித்தோட உயிரோட எழுப்பினாரா? ஒண்ணுமே செய்யலையே, ஒண்ணுமே செய்யல. அவர் என்ன பண்ணல, பிரசங்கித்தாரு, ஆண்டவர் வார்த்தையை சொன்னாரு. சொன்னானே அங்க இருந்த ஜனங்க என்ன பண்ண, மனம் திரும்பல. என்ன பண்ணாங்கன்னா கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, கல் எடுத்து எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் செஞ்சது ஒரே ஒரு மனுஷனை ரட்சித்தார். யார் தெரியுமா? இங்க அவர் ஆடையை கழட்டி யாருக்கிட்ட, சவுல் முன்னாடி வச்சாராம். என்ன பண்ணாரா, அவர் ஆடையை கழட்டி சவுல் முன்னாடி வச்ச உடனே அங்க என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், இவனை விட்டுட்டு இன்னொருத்தனை போய் என்ன பண்ணான், முத்திரை போட்டு இவனே இந்த ஊரு எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கும் போது வழி அருகிலே ஆண்டவர் சந்தித்தார். அப்ப அந்த மனுஷனை சந்திச்சார். நம்ம யாருங்க ரட்சிக்கிறோம்? நம்மள நடக்கல ரட்சிக்கிறோமா? பேதுரு என்ன பண்றாரு, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் 5000 பேர் ரட்சிச்சாரு. அவங்கவுங்க செய்த வேலை, அவங்கவுங்க ஆண்டவர் அழைத்தபடி அவங்க செய்தார்கள். நம்ம என்னத்துக்கு அழைச்சிருக்காரு? என்னத்துக்காக அழைச்சிருக்காரு தெரியுமா? நம்மளை அழைத்திருக்காரு. நம்மளை அழைத்து ஒரு நோக்கம் உண்டு. அவர் இறுதி வரை நம்மை நடத்துவார். ஆமாவா இல்லையா? அவரோட வழிகளை நம்மளை நடத்து வந்ததை நம்ம யோசிச்சு பார்ப்போமேமா, சற்று சிந்தித்து பார்ப்போமா? அவரை திரும்பி பார்க்கிறோம். நீங்க வந்த பாதைகளை ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நீயும் நானும் எங்க திரும்ப இருக்கோம்? கீழே பாதாத்துல அக்கிரமம் சேர்ந்து பாவத்துல கடந்தோம், மரித்து போயிருப்போம், புல்லும் மலைஞ்சிருக்கோம். ஆனாலும் நமக்குன்னு ஒரு லைஃபை கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமா? அவங்க மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்காருங்க. கண்டிப்பா ஒரு தரிசனத்தை வைத்திருக்காரு. நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை சொல்லும் போதே ஆண்டவரே அப்பா, நீ பரிசுத்த ஆவியானவர் இந்த மத்தியில நீ இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும், சிறு பிள்ளைகள் இருந்து பெரியோர் வரை, வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பதிகள், முதியோர் வரை ஆண்டவரே, ஒரு தாய் தேடுறது போல, ஒரு தகப்பன் தேடுறது போல நீங்க ஆற்றுங்க, தேற்றுங்க, அரவணைங்க சுவாமி. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம ஒரு பாடலை திரும்பி பார்க்கிறேன், வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன். தூக்கினீரே எப்படின்னா, அவருக்கு தம்முடைய பிள்ளையாய் தூக்கினாரு. நடத்தினீரே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி வந்த தேவன். உங்க லைஃப கொஞ்சம் நினைச்சு பாருங்களா. நான் எந்த சூழ்நிலை வந்தேன், எப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறேன். பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன். நடத்தி நீரினை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கினீரே, உந்த பிள்ளையாக்கி நீர். நடத்தி நீரினை
அல்லேலூயா. நான் சொல்லல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னோட வாழ்க்கை கசப்பா இருக்கலாம், உன்னோட பிசினஸ் கசப்பா இருக்கலாம், உன்னோட ஊழிய கசப்பா இருக்கலாம், நீ எங்கெல்லாம் போறிய கசப்பா இருக்கலாம். ஆனா என் தேவன் இந்த நேரத்துல வாக்கு கொடுக்குற, உன் கசப்பான வாழ்க்கையை நான் மதுரமாய் மாற்றி கொடுப்பேன். இது கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு இது லேசான காரியம். உண்மையாலுமே இது லேசான காரியம். நீங்க எதை குறிச்சு என் கவலையா நினைத்து கொண்டு அந்த இருதயத்துல தேவையில்லாத காரியத்தை எடுத்து போட்டுட்டு தேவனோட பிரச்சனத்தை அதுக்குள்ள நிரப்புங்களா. கண்டிப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோட கசப்பான லைஃப என் தேவன் மதுரமாய் மாற்ற வந்திருக்கிறார். மாறாவை தண்ணீர் கசப்பை என்னைக்கு இனிப்பா மாத்தவே முடியாது. ஆனா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. மாறாவை கசப்பா நீ
பிள்ளைகளை காணுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீன நீங்க தினம் காக்கிறீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீன நீங்க தினம் காக்கிறீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றி, தீமையான அனைத்தையும் மதுரத்தை மாறாவை மதுரமாய் மாற்ற தேவன். உன்னோட வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்கோ என் தேவன் இப்ப அது நிறைவாய் மாற்றி கொடுக்கிறவரா இருக்கா. தீமை அனைத்தையும் நன்மையாய் மாற்றி கொடுக்கிற தேவனா இருக்கா. தீமையான நண்பர்களை, தீமையான உறவுகளை, தீமையான தேவையில்லாத காரியங்களை என் தேவன் நன்மையாய் மாற்றி கொடுக்கிற தேவன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமா நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார், உன்னை கனம் பண்ணுவார். உன் கசப்பை என் தேவன் மதுரமாய் மாற்றுவார். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நன்றி ஐயா, ஏசையா, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறேன். உண்மையான நண்பர்களை, உண்மையான நண்பர்களை உனக்கு தருகிற தேவனா இருக்கார். உன்னை விட்டு போன நண்பர்கள் ஏன் போனாங்கன்னா ஆண்டவர் சித்தம் இல்ல. அது போலதான் யோனா கப்பல்ல யோனா இருந்தது, அவனுக்கு சித்தமே இல்ல, ஆண்டவர் சித்தமே இல்ல. உனக்கு உழைப்ப உன்னை ஏமாத்திருக்கலாம், உனக்காக துணி கொண்டிருக்கலாம், உனக்காக விரோதமா எடுத்திருக்கலாம். அது எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் ஓ நடு சமுத்திரத்துல ஓ ஆழத்துல போடுகிறவரா இருக்கார். நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஏசப்பா, நன்றி ஐயா, உண்மையோடு ஏசப்பா, ஏசையா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். பதறி அழும் நேரமெல்லாம் தூக்கிறேன். கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். பதறி அழும் நேரமெல்லாம் தூக்கிறேன். கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாத மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாத மேய்ப்பவர். கரங்களை தூக்கி வானத்துக்கு நேரா, வானத்துக்கு நேரா, எல்லாம் எல்லாம் சேர்ந்து எல்லாம். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா,
ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா. உண்மை எல்லாம் சேர்ந்து வாய்களை திறந்து நல்ல ஆண்டவர்கிட்ட நன்றி அப்பா. நீ நடந்து வந்த பாதைகள் ஏராளம் சுவாமி. ஆண்டவரே, நான் கதறி அழும் நேரம்லாம் ஆண்டவரே நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன்னு சொன்னதே. நான் கதறி அழுகிற நேரத்துல, சோதனையில சுழுந்து கொள்ள நேரத்துல உன்னை நான் கதறி கூப்பிட்டேன் சாமி, உன்னை கூப்பிட்டேன். கதறி அழும் நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி மகிழ்கிறேன். கதறி அழும் நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி மகிழ்கிறேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாத மேய்ப்பவரே, கண்மணி போல் மேய்ப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரை உன் நன்மைகளை நினைக்கிறேன். ஏசப்பா பார்த்து கூப்பிடுக்கலாம். நன்றி அப்பா, நீ நடந்து வந்த பாதைகள் கரடு முருடா இருந்து என்னோட வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுற தேசமா எனக்கு கொடுத்த சாமி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உணவு உடை தினம் தந்து உண்மையான நண்பர்களை தருகிறேன். நிச்சயமா நிச்சயமா உறவுகள், புது உறவுகள் உன் மேல ஆண்டவர் சேர்க்கிறவரா இருக்கா. புது உறவுகளை, உண்மையான உறவை சேர்க்கிறவரா இருக்கா. உங்களை அழிக்க நினைத்தவங்களை, உங்களை அழிக்க நினைத்தவங்களை, ஆண்டவர் பாவத்துல தள்ளப்பட்டவங்க உங்களை ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான நண்பர்களை தருகிறவரா இருக்கா. உண்மையான உறவை தருகிறவரா இருக்கா. உண்மையான தொழிலை கொடுக்கிறவரா இருக்கா. உண்மையானதை ஏன்றான் உன்னோட எல்லா குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிற தேவன். தீமையானது அனைத்து நன்மையாய் மாற்றுகிற தேவன். நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் மேல, உன் தலை மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கார். அது இறுதி வரை உன்னை நடத்த வல்லவரா இருக்கா. ஏனென்றா கர்த்தர் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் வெட்கப்பட்டு போகாது. உண்மையாலுமே கரங்களை தட்டு கொண்டேன். எனக்கு என்ன எதற்காக அழைத்தீங்க சுவாமி? எதற்காக அழைத்தீங்க? சேவான நீர் ஆண்டவரே. அப்பா, சிங்காசனத்திலிருந்து எழுந்து நின்று வரவேற்றது போல ஆண்டவரே எங்க ஆராதனை ஆண்டவரே நீ எழுந்து நின்று முகர்ந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டீங்க சுவாமி. வேற ஒண்ணு வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்துல வேற ஒண்ணு வேணாம். என்னோட இருதயம் பாவத்தாலையும் கவலையோடும் கண்ணீரோடும் தான் நிறைஞ்சிருக்குது. ஆனா இன்னைக்கு என்னோட இருதயம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தபடியாக. பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்க மிகப்பெரிய விடுதலை உண்டு. அதை காண்பாய். அப்படியே வானத்துக்கு நேரம் எல்லாம் சின்ன பசங்க வாலிப பிள்ளைங்க வெக்கப்படாதீங்க. உங்களுக்கு உபத்திரம், உங்களுக்கு பாடுகள் எவ்வளவோ இருக்கலாம். ஆனா இது எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிறவரா இருக்கிறார். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன். தாங்கி தாங்கி வழிநடத்தி மகிழ்கிறேன். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன். நீ
லாசர் ஒண்ணுமே இல்ல உன்னிட்ட. ஆனா ஆண்டவர் எப்படி உனக்கு அழைத்தார் தெரியுமா? மகனே மகளேன்னு உன்னை அழைக்கிறாரு. எங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். ஆமாண்டவரே, என்கிட்ட எங்களை நீங்க கூப்பிடும் போது ஒண்ணுமே இல்லை சாமி, ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு உதவாக்காரையா சுத்தி கொண்டு இருந்தேன். ஆண்டவரே, அப்பா உட்கார இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை சாமி, தங்கறதுக்கு இடம் இல்லை, நிம்மதி இல்லாத ஒரு லைஃப். நான் ஒரு உதவாக்காரையா நான் சுத்தி கண்ட என்ன ஆண்டவரே, நான் என்னிட்ட என்ன ஆண்டவரே இருந்துச்சு. இந்த உலகம் பார்க்கறதுலாம் உங்களோட ஸ்டேட்டஸ் தான் பார்க்குது, உன்னோட பொருளாதாரம் தான் பார்க்குது. உனக்கு எதிரி எப்படி பெருகிறாங்கன்னா, உன்னோட பொருளாதாரத்தை பார்த்து தான் எதிரிகள் பெருகிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுற, உன்னை ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளையா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு பிரியமானவனே ஆபிரகாமே, எனக்கு பிரியமானவனே மோசே, எனக்கு பிரியமானவனே. இப்ப அப்படிலாம் பேர் சொன்ன அழைத்த உங்களை என் தேவனாய் கர்த்தர், மகளே மகனே, எனக்கு பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ என்றைக்கும் செழித்தொழுங்குவா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீர் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன். நான் தொண்டை அடிச்சுட்டு கத்துறனால, ஏசாமி மேல இருக்கிற பாசத்தினால, அன்புனால. ஒருத்தருக்கு ஒண்ணு கிடையாதா? எதுக்கு வந்திருக்கேன்? இந்த கல்யாணத்துக்கு, இந்த கருமாதிக்கெல்லாம் சிலர் கூப்பிட்டு வருவாங்க. அவன் என்ன பண்ணுவாங்க? கையை தட்டிவிட்டு காசை வாங்கிட்டு போவாங்க. அதுக்காக வந்திருக்கேங்க, அதுக்காக வந்திருக்கேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. மகிமை சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாடுவேன். மகிமை செலுத்துவேன், மகிமை சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாடுவேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சூப்பரான வரி தெரியுமா? சோத வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அழைத்து கொண்டீரே. சொல்லி முடியா
இன்னைக்கு அவங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர்மா அவ்வளோ உருக்கமாக பாட்டு பாடினாங்க. எல்லாம் நல்லா வர்ஷிப் பண்ணீங்களா? ஆ என்ன ஆமேன். அது நேத்தோடு அது முடிஞ்சிடுச்சு. ஆமேன்லாம் இன்னைக்கெல்லாம் அல்லேலூயா தான் போடலாமா? எல்லாம் வர்ஷிப் பண்ணீங்களா? எல்லாம் நல்லா வர்ஷிப் பண்ணீங்களா? எல்லாம் ரொம்ப நல்லா வர்ஷிப் பண்ணீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா இது பெத்தேல் ஆலயம். பெத்தேல்னா உண்மையாகவே தேவன் அங்கே இருக்கிறாரு. சரியா? நீங்கள் எதுக்கு வரையோ எனக்கு தெரியாது. ஆனால் பெத்தேல்னாக்கா யாக்கோபு அன்னைக்கு என்ன சொல்லிட்டு போனா, இல்லை உண்மையாலுமே இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு அப்படி சொல்லி ஒரு கல்லை எடுத்து வச்சு அதுக்கு எண்ணெய் பூசி அபிஷேகித்து நான் திரும்பி வரும்போது என்ன பண்ண போகிறேன்? இந்த இடத்துல ஆலயத்தில் இந்த இடத்துல ஆண்டவரை கண்டுகொள்வேன்னா என்ன பண்ண அவன் திரும்பி பலி கொடுத்தான். என்ன? வெறும் கையாய் நான் விரைந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே, வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். இன்னைக்கு அந்த தேவனை துதிக்க தான் வந்திருக்கோம். சரியா? இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். இதோ இந்த வேத புஸ்தகத்தில் என் தேவன் எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக, என்னுடைய பின்வரும் சந்ததிக்காக அநேக ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் சொல்லியிருக்கிறார். இதோ இந்த என்னுடைய வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிப்பதால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கு உரியதாகும். ஏனென்றால் ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்த யோவான் என்ற சீஷன் எழுதின சுவிசேஷம் அப்படின்னா இது யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்போம். சரியா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் ஒரு 10 வசனம் வாசிப்போமே. வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்தாச்சா? இங்கே 2 பேர் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க, அங்கே 3 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்களாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சரி, நான் வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவர் சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 ஜாடிகள் கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்களை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சை ரசமே மாறின தண்ணீரை ருசித்து பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல திராட்சை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ள பாக்கியவான்கள். ஜெபம். எல்லாருமே கூட்டு காரணம் பரப்பதவை இது இந்த நேரத்தில் சுவாமிகள் காண்மலை மீட்பு கர்த்தாவே எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் இறுதி தியானம் இப்படி சமூகத்தில் பிரியா இருக்கத்தக்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கதை நிறைய தடவை கேட்டிருப்பீங்க இல்லையா? ரைட்டா தப்பா? அம்பானி கேட்டிருக்கீங்க இந்த கதை மல்லால? இல்லை ஒன்னதான் கேட்குறேன். அம்பானி, நீ தானே அம்பானி? காணா ஒரு கல்யாணம் அற்புதம் கேட்டிருக்கியா? ஆமாம் இல்லை சொல்லு. இல்லையா? அப்போ இன்னைக்கு இப்போ விடிய விடிய கேட்க போகிறேன். சரியா? கோயில் முடிஞ்சு சர்ச்சு முடிஞ்சு உன்னை உட்கார வச்சு உனக்கு உன் தம்பிக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்க பாரு. சரியா? சரியா மிஸ்டர் வரன், முகேஷ் வரன்? சரி, நல்ல நல்ல அழகழகான பேராக வச்சுருக்காங்க அவங்க அப்பா அம்மா. என்ன சதீஷ்வரன், முகேஷ்வரன்? இன்னும் வேற எதுவும் வரன் இருக்குதா வீட்டில்? இல்லையா? சரி, பரவாயில்ல. சரி, பிள்ளைங்களை இங்கே பேசக்கூடாது. இந்த கதையை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு இந்த ஆள் என்ன புதுசாக சொல்ல போகிறாரு அதுதான் இன்னைக்கு முக்கியம். சரியா? நீ 1000 தடவை கேட்டிருந்தாலும் இந்த கதை உலகம் பூரா இல்லை. நான் ஒரு தடவை கேட்டேன். நான் ஒரு வயசான ஒரு சாமியார் நான் பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இயேசுவானை செய்த முதல் அற்புதம் எதுன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், கானாவூரில் திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுனது அப்படின்ட்டு. அவர் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாரு. என்ன தண்ணீர் எப்படி திராட்சை ரசமாக மாறுச்சுன்னு. அப்போ ஒரு சாதாரண எந்த மதத்தாக இருக்கும், நீ கிறிஸ்டியனாரு, நீ புத்திசாரு, நீ முஸ்லீமாரு, நீ இந்துவாரு, நீ ஜைன மதமாரு, நீ எந்த மதமாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதம் அதிசயம் இயேசு செய்த முதலாவது அற்புதம். அது என்னது? கானாவூர்ல என்ன பண்ணாரு? தண்ணீரை ஏக்கோ இங்க பாருக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்க? ஏக்கா என்னக்கா? நாரையூர்லேருந்து வந்துவிட்டு இங்கே எங்களை கவனிக்க வந்தீங்களா இல்லை நீங்கள் என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? மாதவி அக்கா, உங்கள் பேர் என்ன? பின்னால் இருக்கவங்க பிரேமாவா? பிரேமாவா? சரி, பாருங்க. இங்கே இந்த தெரியுமா? ஏசாமி தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுன்னு தெரியுமா? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? நான் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கேன், நீ அங்கே இருந்து சுவாரஸ்யமாக என்னமோ நோண்டிகிட்டு இருக்க. அப்போ இந்த உலகத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அதிசயம், முதலாவது அற்புதம், முதலாவது மிரக்கல். என்ன மிரக்கல்? மிராக்கல்னு வாங்க நம்ம ஊரில். என்னது மிராக்கல்? மிரக்கல். என்ன முதலாவது செய்த அற்புதம்? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறது. என்ன இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்ன யாரோ சொல்லுங்க பார்க்கல, நீங்கள் இதில் என்ன கவனிச்சிங்க? இந்த இதில் எத்தனை தடவை கவனிச்சிருக்கீங்க? எத்தனை தடவை படிச்சிருக்கீங்க? யார் யாரோ சொல்கிறது கேட்டுருக்கீங்க? இல்லை ஒரு விஷயம், சூப்பரான விஷயம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது எனக்கு இன்னும் வேலை வரல. சரி, அப்புறம் வேற யாராவது சொல்கிறீங்களா? ஸ்திரீன்னு கூப்பிடுறாரு, மரியாள்னு கூப்பிடல, அம்மானு கூப்பிடல, ஏண்டின்னு கூப்பிடல, ஸ்திரீன்னு கூப்பிடுறாரு. சரி, வேற? நான் என்ன பொம்பளை அங்கே நிற்கிறேன் என்ன சொல்லிவிட்டு நீ பாட்டி இதுக்கு வெக்கப்பட்டு குஞ்சிக்கிட்டேன்? சத்தமாக தான் சொல்ல. ஜாடிகளை தண்ணி நிரப்புண்டு. அப்புறம் வேற யாரு? வேலை வரவில்லை. 12 மணிக்கு தான் வேலை வரும், சாப்பிட்றதுக்கு 1 மணிக்கு தான் வரும். சரி, வேற யாரும்? வேற யாரும் எதுவும் சொல்லலையா? அடிச்சுட்டாங்க பாரு ஆணி. அடிச்சுட்டாங்க ஆணியை நச்சுன்னு. என்னது? அந்த வேலைக்காரன் மட்டும் தெரியாத வேற யாருக்கும்? ஆமா, அது என்னங்க அவங்களுக்கு மட்டும் தெரியாது, தெரிஞ்சது? அதை கொஞ்சம் பார்க்கலாமா? அந்த வேலைக்காரருக்கு மட்டும்
அது எங்கேருந்து வந்து தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் யார்? அவன் வேலைக்காரன். கல்யாண வீட்டுக்கு போனால் வேலைக்காரனை எவனா மதிப்பானா? கல்யாண வீட்டுக்கு போனால் இலை போடுறவனை எவனா மதிப்பானா? இலை எடுக்கிறவனை எவனாவது மதிப்பானா? தண்ணி வைக்கிறவனை மதிப்பானா? சோறு போடுறவன் ஏய் இங்கே வாங்க அப்படி தானே கூடுவாங்க. என்னமோ இவர் வீட்டு கல்யாணம் மாதிரி, இவர் பொண்ணும் தெரியாது மாப்பிள்ளையும் தெரியாது எவனையும் தெரியாது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், அங்கே வந்து சாப்பிட உட்காந்துருப்பாரு, விரட்டுவார். இந்த வேலைக்காரனை தவிர வேறு யாருக்கும் அது எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. பாருங்க, இது கல்யாண வீடு. கல்யாண வீட்டில் 6 ஜாடி வச்சுருக்காங்க. அந்த 6 ஜாடி என்னவா இருக்குது? காலியாக இருக்குது. அப்படின்னா என்னது? சோறு தின்ன வரவன், மொழி எழுத வரவன், சொந்தக்காரன், பங்காளி, அங்காளி, மாமா, மச்சம் வர வேண்டிய எல்லாம் என்ன பண்ணிட்டான்? உள்ளே வந்துட்டான். இருந்த தண்ணியெல்லாம் ஊற்றி கை காலை கழுவிட்டு உள்ளே போயிட்டான். என்ன தண்ணியே இல்லைங்க, இனிமேல் எதுக்கு மேலே எவனும் வரமாட்டான். காலியான ஜாடிகள். புரியுதா? காலியான ஜாடிகள். அங்கே ஜாடி தான் காலியாக இருக்கு. அங்கே உள்ள இருக்கலாம் என்ன பண்ணுறான்? விருந்து சாப்பிட்றான் ஒரு கூட்டம், ஒயின் குடிக்கிறான் ஒரு கூட்டம், கதை பேசுகிறான் ஒரு கூட்டம், டான்ஸ் ஆடுறான் ஒரு கூட்டம். என்ன அந்த அந்த மண்டபமே என்ன இருக்கு? ஜெகஜோதியாக இருக்குது, ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்போ லேசாக ஒரு சத்தம், ஏங்க மாப்பிள்ள என்னாச்சு? திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு, முடிஞ்சு போச்சு. முழிக்கிறான் அவன். மரியா பார்க்குறான். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், எப்பா திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சா? அந்த திராட்சை ரசம் அந்த அந்த நாட்டில் குறையிறதுன்றது வந்து நம்ம ஊரில் பிரியாணி இல்லாத மாதிரி. என்ன பிரியாணி இல்லாத. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவான்? பீடாலன்னா கூட என்ன பண்ணுவான்? ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு போடுவான். ஒரு ஐஸ்கிரீம் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? 10 பேரை கூப்பிட்டு வந்திருக்கான், 9 பேருக்கு ஐஸ்கிரீம் அடிச்சிருக்கேன், இவன் ஒருத்தருக்கு தான் ஐஸ்கிரீம் இருந்திருக்காது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? பெரிய சீனை போட்டு என்ன பண்ணுவான்? அந்த கல்யாணத்தையே ஒரு கசமுசா வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் அங்கே பாரு, கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. எல்லாரும் கவலைப்படுறதுக்கு முன்னால் யார் கவலைப்படுறாங்க? மரியாள் கவலைப்படுறா. மரியாள் கவலைப்பட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க? மாப்பிள்ளைகிட்ட போய், மாப்பிள்ளை எங்கேயா மறைச்சி வச்சிருக்கியா? இல்லை மாப்பிள்ளையோட அப்பாகிட்ட போய் எங்கேயா இது எதை எக்ஸ்ட்ரா எங்கேயா வச்சுருக்கியா? நான் எதுவும் கேட்கல. நேராக வந்து எங்கே கேட்குறா? இயேசுவானவரத்தில் வந்து கேட்குறா. இயேசுவானவர் சொல்ல வேண்டிய சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இருந்தாலும் அந்த அம்மா போய் என்ன பண்ணுது? அந்த வேலைக்காரங்கிட்ட, ஏன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய், வேறு எதுவும் செய்யாத. மாப்பிள்ளைகிட்ட ஓடாத, மாப்பிள்ளை அப்பாகிட்ட ஓடாத, மாமனார்கிட்ட ஓடாத. மாமனார் என்ன பண்ணுவான்? இதை ஒரு பெரிய சீனாக்கி கொடுக்க வேண்டிய வரனை கொடுக்க மாட்டான், பொண்ணை கூட்டு போடுவான். அது எதுன்னு ஒரு கசாம்பசாவே நடக்கும். என்ன மாப்பிள்ளையோட பொண்ணோட தம்பிக்கிட்ட சொல்லவே சொல்லாத. அவன் பெரிய குடிக்காரன், குடிச்சுட்டு என்ன பண்ணுவான்? கும்பலை கிளப்பிடுவான். அதனால் யார்கிட்டையும் சொல்லாத. அவர்கிட்ட போய் என்ன சொல்ல? அவர் சொல்கிறதை செய். பாருங்கள், இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான கூட்டம். நிறைய பேர் நிற்கிறாங்க, நிறைய பேர் எல்லாமே செய்கிறாங்க. என்ன எல்லாரும் அவங்கவுங்க காரியத்தை தான் பார்க்குறாங்க. புரியுதா? எல்லாரும் அவங்க என்ன செய்யணுமா? தண்ணி அடிக்கணுமா அடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்களா சாப்பிடணுமா சாப்பிட்றாங்க, டான்ஸ் ஆடுறவங்க டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 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 அம்மா மட்டும் போய் அந்த வேலைக்காட்ட சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட வந்துறாங்க. இந்த வேலைக்காரர் வந்து அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க? கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. அவர் எதாவது சொல்லுவாருங்க. அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு? சரிப்பா, இப்போ என்ன பண்ண? அந்த 6 ஜாடி இருக்குல்ல, அந்த 6 ஜாடியும் தண்ணி நிரப்பு. அவங்க என்ன பண்ணுறாங்க? விளிம்பு வரைக்கும் நிரப்புறாங்க. நிரப்பி நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடு. அப்போ பாருங்க, தண்ணி மொண்டுட்டு போய் கொடுக்குறான். அது திராட்சை ரசமாக மாறிடுச்சு. சரியா? அப்போ பாருங்க, அங்கே திராட்சை ரசமாக மாறினது இவனுக்கு தெரியல. பந்தி விசாரிப்புக்காரன் கோவம் வருது. என்னடா இவன் மடையனா இருக்கான் மாப்பிள்ளை, என்னாச்சு? சீப்பான ஒயினில் முன்னால் கொடுத்துட்டு நல்ல ஒயினை இப்போ கொடுக்குறானே அப்படின்ட்டு மாப்பிள்ளையை கூட்டி திட்டுறான். மாப்பிள்ளைக்கு அது என்ன நடச்சுன்னு தெரியாது.
இல்லை, மாப்பிள்ளைக்கும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒருத்தரும் தெரியாது, எவரும் அதை பற்றி கவலையும் படலை. ஆனால் அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஆ எங்கங்க அது? 9வது வசனம் முதல் படிங்க. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை உண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று தெரியாது. போதுங்க. அப்போ பாருங்க, அந்த திராட்சை ரசம் எங்கேருந்து வந்ததுன்னு தண்ணி மூண்டுட்டு வந்தவனுக்கு தான் தெரியும். தண்ணி மூண்டவனுக்கு வந்தவனுக்கு தண்ணி தான் தெரியும் இல்லையா? தண்ணின்னு தாங்க அவனுக்கு தெரியும். ஆனால் எப்படி ஆயிருக்குன்னு அவனுக்கு தெரியும், எப்படி ஆனதுன்னு அவனுக்கு தெரியும். தண்ணி தான் கொண்டாந்து ஊற்றினா அது திராட்சை ரசமாக மாறினுச்சு. அது எப்படி வந்ததுன்னு அவனுக்கு கூட தெரியாது. ஆனால் அது திராட்சை ரசமாக ஆனது. இங்கே ஒரு காரியம் பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. மாதத்தின் முதலாவது நாள், வாரத்தின் முதலாவது நாள், மாதத்தின் முதலாவது சண்டே எல்லோரும் திருவிருந்துக்காக வந்திருக்கீங்க. நம்ம பாவத்தெல்லாம் கழுவிட்டு போகணும், நம்ம அழுக்கெல்லாம் கழுவிட்டு போகணும். அடுத்த 2 வாரம் கழிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வந்து நம்ம அழுக்க கழுவ போகிறோம். அந்த 2 வாரத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? அட்வான்ஸ் இதில் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் ஏதோ பண்ணுற மாதிரி அட்வான்ஸை நம்ம என்ன பண்ணணும்? வந்து பாவத்தில் குறைச்சிக்கிட்டு போகணும். அடுத்து என்ன பண்ணணும்? 2 வாரத்துக்கு நம்ம அதெல்லாம் பண்ண போகிறோம். என்ன, இங்கே நிறைய பேர் நிறைய காரியத்துக்கு வந்து உட்காந்துருக்கீங்க. சரியா? எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என்ன பண்ணணும்? பாவம் மன்னிப்பு வாங்கிட்டு போகணும். எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நற்கருணையில் நான் பங்கு பண்ணேன். எது இப்போ யார் என்ன பேசுனாலும் பரவாயில்ல எனக்கு. ஆனால் நான் என்னத்துக்கு வந்திருக்கேன்? 2ஆம் தேதி திருவிருந்துக்கு வந்திருக்கேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்போ வர்ஷிப்பை பற்றி எனக்கு கவலை கிடையாது, பைபிள் வசனத்தை பற்றி எதுவும் கிடையாது. நான் என்னத்தை வாங்கினோம்? பாவ மன்னிப்பு. அதுதான் ரொம்ப முக்கியம். அது போல் நிறைய பேர் அந்த திருமண வீட்டில் இருந்தாங்க. யாருக்குமே அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. யாருக்குமே அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த தண்ணி மூண்டவருக்கு தான் தெரியும். என்ன தெரியும் அது கூட? ஏன் அவனுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஏன் அவனுக்கு தெரிஞ்சது? நீங்கள் தான் யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். எதனால அவனுக்கு இது எப்படின்னு தெரிஞ்சது தெரியுமா? தெரியுமா? ஹலோ, இது எப்படி நடந்தது யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. யாருக்கும் தெரியாது. இங்கே பாருங்க, பெரிய கமோஷன் நடக்குது, என்ன பெரிய பார்ட்டி நடக்குது, எல்லாம் நடக்குது, பேக்ரவுண்டில் இது நடக்குது. என்ன, ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்யும்போது, ஒரு அற்புதம் செய்யும்போது, எங்கேயும் செஞ்ச இதில் ஊரை கூட்டி, நாட்டாமையை கூட்டு, 18 பட்டியை கூட்டு, எல்லாத்தையும் உட்கார வச்சு என்ன பண்ணல அவர்? எதுவுமே செய்யலை. எந்த ஒரு அதிசயமே அப்படி கிடையாதுங்க. 12 வருஷமா பெரும்பாடுபட்ட ஸ்திரீ என்ன பண்ணா? சத்தம் போடாத போய் அவருடைய, அவளுக்கு மட்டும்தான் தெரியும், ஏசாமிக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் ஏசாமி என்ன பண்ணார்? அதை உலகத்துக்கே அறிவிச்சு இதில் போட்டு நம்ம கையில் கொடுத்து விட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னால் யாருக்கு தான் தெரியும்? அந்த பொம்பளைக்கு மட்டும்தான், அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஆண்டவர் செய்கிற அதிசயம் யாருக்கு தான் தெரியும்? அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். புரியுதா? அவரை பற்றி தெரிஞ்சவங்க தான் தெரியும். அவர் சொல்றது கேட்குறவங்களுக்கு தான் தெரியும். அவர் சொல்றதை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். இங்கே பாருங்க, இங்கே உங்களுக்கு என்ன சொன்னார்? போய் அந்த ஜாடியை தண்ணீரால் நிரப்புங்க. அந்த ஜாடியை தண்ணீரால் நிரப்புங்க. அவன் போய் கேட்டாங்கங்க. ஒருத்தன் கேட்டானோ 2 பேர் கேட்டானோ அவனுக்கு தான் தெரியும். அங்கே வந்து 1000 மக்கள் வந்து அந்த திருமணத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க. மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீடு, மச்சான் வீடு, அவன் எல்லாம் வந்திருப்பானுங்க. ஆனால் அவனுக்கு யாருக்குமே இந்த அற்புதத்தை பற்றி தெரியாது. யாருக்கு தான் தெரிஞ்சது? அந்த வேலைக்காரனுக்கு தான் தெரிஞ்சு. ஏன் அந்த வேலைக்காரனுக்கு தான் தெரிஞ்சு? அந்த வேலைக்காரன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டான். நாமளாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாருனாக்கா கேட்போம் அவர் சொல்றத. நாம் ஒரு ஐடியா கொடுப்போம் ஆண்டவருக்கு. அப்போ பாருங்க, அந்த அதிசயம் நடந்தது யாரால? என்னையா விடிய விடிய ராமாயணம் கேட்டு எப்படி என்னமோ சொல்ற? ஆமாம்,
வேலைக்காரன் அந்த தண்ணி கொண்டாந்து ஊத்துல அங்கே அற்புதம் நடந்திருக்குமா? அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு சிலர் இருக்கானுங்க. புரியுதா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கும். இத்தனை பேர் நீங்கள் உட்காந்துருந்தாலும் இன்னைக்கு எத்தனை பேர் இப்போ வந்திருக்காங்க? கணக்கு பார்த்து என்ன கணக்கு பார்க்கலையா? பார்க்கல. சரி, எப்படி ஒரு 150 பேர் இருப்பீங்க. இந்த 150 பேர்த்துல நான் சொல்றதெல்லாம் கேட்டாலும் ஒருத்தர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் தான் செஞ்சாரு அப்படின்றாரு. ஆண்டவர் செய்யறதுக்கு நீ என்ன இருந்த? நீ ஒரு கருவியா இருக்கணும்ப்பா. அவர் சொல்றது நீ கேட்கணும்ப்பா. நீ கேட்கலனாக்கா அது என்னதுங்க நடக்காது. உனக்கு மட்டும் இல்லை, ஊரில் இருக்க அத்தனை பேத்துக்கும் அது நடக்காது. அங்கிருந்த வேலைக்காரர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். அவரை அறிந்தவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள், அதுபடி செய்தார்கள். அதனால என்ன நினைச்சாங்க? அதிசயம் நடந்தது. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும்னாக்கா நீ என்ன பண்ணணும்? அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய சத்தத்தை கேட்க மனசு இருக்கணும்னா என்ன வேணும்? அறிவு வேணும். தேவன் பேசும்போது அதை கேட்கத்தக்கதான அறிவு நமக்கு வேணும். ஏன்னா அது இல்லாத நம்மளால் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்பட முடியாது. தேவனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படலைன்னா ஒரு மண்ணும் நடக்காது உன் வீட்டில். ரைட்டா? அந்த அவ்வளோ பெரிய கல்யாண பந்தியில் விருந்தில் எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல, எல்லாருக்கும் ஆண்டவர் பேசல, எல்லாருக்கும் அந்த ஆண்டவருடைய அதிசயத்தை பற்றி தெரியாது. ஆனால் தெரிஞ்சவன் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தான். அது இப்போ எப்படி படிக்கணும்னாக்கா, எங்க எத்தனை வசனம்? 11 படிக்க பார்க்கலாம். 11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ பாருங்க, நீ ஒரு காரியம் நடந்தால் நீ விசுவாசிக்கிற. ஏன்னா ஒரு காரியத்தை நீ நடத்தணும்னா அதுக்கு நீ விசுவாசத்தை அந்த காரியம் நடக்கும். புரியுதா? அப்போ அந்த மக்கள் பாருங்க, வேலைக்காரர்கள் விசுவாசத்தை என்ன பண்ணா? ஆண்டவர் சொன்னதை அவர் என்ன செய்கிறாரோ நீ போய் செய்ய அப்படின்னாங்க. போய் செஞ்சான். அதனால் ஆண்டவருடைய மகிமையை அவன் பார்த்தான். அவன் பார்த்தது மட்டும் இல்லை, அவர் கூட இருந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அப்போ இன்னைக்கு உன் வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய பிரச்சனைகள் இல்லை, ஆண்டவருக்கு அதிசயம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? மிராக்கிள் செய்யணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியணும். அவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியணும். அவருடைய சத்தத்தை நீ கேட்கணும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். நீ உயிரோடு இருக்கணும்னு அவரை கண்டுபிடிக்கணுயா. அதிகாலையில் நீ தேடாத அவர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவரை கண்டுபிடித்தாரு. அவர் வார்த்தையை கேட்டால் அந்த வார்த்தையினால என்ன பண்ணிச்சாங்க? அற்புதம் நடந்துச்சு. வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எல்லோரும் தங்களுடைய காணிகளை எடுத்துக்கொண்டு வானத்தின் கைகளை உயர்த்துங்கள். காணிக்கையான ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டச்சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமர் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று என்னை சோதித்து பாருங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் காணிக்கையாகவும் தசம பாகமாகவும் பொருத்தனையாகவும் விசேஷித்த பொருத்தனையாகவும் கொண்டு வந்துள்ளேன். ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை
என்னை போற்ற வந்தோ நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோ ஓ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினே நன்றி நன்றி சொல்வோமே வல்லவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோமே வல்லவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம் காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலே நிரம்பிடுதே காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலே நிரம்பிடுதே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் எனக்கு நிறைவேற்றினே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் எனக்கு நிறைவேற்றினே நன்றி நன்றி சொல்வோமே வல்லவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோமே வல்லவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் எனக்கு நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் எனக்கு நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோமே வல்லவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோமே வல்லவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையை கூட வந்தேன் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையை கூட வந்தேன் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் எனக்கு நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் எனக்கு நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோமே வல்லவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோமே வல்லவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஓகே, நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம் கேட்ட வார்த்தையின்படி நம் ஆண்டொரு வார்த்தைக்கு செவி கொடுக்குறோமா, அதுபடி நடக்கிறோமா? ஆபரகாம் ஆண்டொரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனோட தனக்கு கொடுத்த அந்த பிள்ளையை என்ன பண்ணுறான்னா அழைத்து போகிறான். அப்போ உங்கள்கிட்ட என்னங்க கேட்குறாரு? பொண்ணோ பொருளோ கேட்கல, எனக்கு செவி கொடுங்க. உங்களுக்கு இருதயத்தை எனக்கு நேராக என்ன பண்ணுங்க, உங்களுடைய இருதயத்தை எனக்கு தாங்கன்னு தான் சொல்கிறாரு. அப்போ அந்த இருதயத்தை தேவனிடத்தில் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவருக்கா. காதலோன் கேட்க கடவன் அதுபடி நடக்கிறவனே பாக்கியவதிகள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நல்லதையுமே நன்றிலத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியாது, ஆனாலும் நீங்கள் மாற்றின தேவன். அதுபோல் மாறாவை மதுரமாய் மாற்றின தேவன். அவ்வளோ தண்ணி ஓடி அது கசப்பாக இருக்கிறது, ஆனாலும் அது நீ மதுரமாய் மாற்றி கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களோட வாழ்க்கையில் கசப்பு ஆண்டவரே, காணல் நீர் ஆண்டவரே, வறண்ட நிலம் ஆண்டவரே, அப்பா பயிர் விளைந்த இடத்துல ஆண்டவரே, அப்பா பயிர் நிலமாய் இல்லாத ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே, அந்த வெடுப்பெல்லாம் தண்ணீர் பாய்க்கிற தேவனாக இருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கை கசப்பாக இருக்கிற வாழ்க்கை ஆண்டவரே மதுரமாய் மாற்றி தர எந்த கிருபை பாராட்டணும்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஊழியத்தை, எங்கள் உத்தியோகத்தை ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு படிப்பில் போக்குலையும் வரத்துலையும் தூதலை கொண்டு பாதுகாத்து கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, வாலிப தம்பதிகளை ஆஸ்வதிங்க, முதியோர்களை ஆஸ்வதிங்க, பெரியவர்களை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் சபையில் இருக்க தகப்பனாரை நீர் ஆஸ்வதிக்க எந்த கிருபை செய்வன் பண்ணி செபிக்கிறோம் சாமி. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே.
அப்பா இந்த மாதத்தில் நாங்கள் யாருக்காச்சும் ஆண்டவரே அப்பா நன்மை செய்ய எனக்கு திராணி இருந்தால் அது நன்மை செய்யாதபடி போகாதபடி ஆண்டவரே நான் உங்களுக்கு நன்மை செய்ய இந்த எனக்கு கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா வியாதி உள்ளவங்களுக்கு நான் விசாரிக்க எனக்கு மனத்தை கொடுங்க ஆண்டவரே. பணம் காசு பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க உதவி செய்யுங்க. உதவிக்கரம் எங்களிருந்து வர இந்த எனக்கு கிருபை பாராட்டணும்னு செபிக்கிறோம் சாமி. அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த சபையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆஸ்வதிங்க அப்பா. அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரே கேட்டவனமா இல்லாதபடி ஆண்டவங்க அவங்க மனதில் உட்கொண்டு ஆண்டவரே அதை ஒவ்வொரு நாளுமே அசை போட என் கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. இந்த வெறும் பாத்திரத்தை நீ தண்ணியார் நிரப்பி அந்த தண்ணீர் வெறும் தண்ணீராக இல்லாத திராட்சசரமாய் மாற்றி தேவன் ஆண்டவரே. அதுபோல் வெறுமை எல்லாவற்றையும் ஆண்டவரே நிறைவாய் மாற்றி கொடுக்குற தேவன். அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு உத்தியோகத்திலையும் இந்த மாதம் முழுவதும் என் தேவனாய கர்த்தர் அவங்க குடும்பத்தில் நீ நிலைநிறுத்த என் கிருபை செய்யுங்க சுவாமி. நீர் ஆஸ்வதிங்க பலப்படுத்துங்க. ஏசு நம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே சில பூமியில் செடுதாக அன்றட ஆரத்தை எங்களுக்கு தாரும். கனாலை மனைவில பாவங்களை குற்றங்களை மன்னிக்கணும். பாவ குற்றங்களுக்கு மன்னியும். சோதனை பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையது சுவாமி. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்தமானவரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வல்லத்தக்க தேவனா இருக்கிறார். அந்த கர்த்தர் இதோ இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பெற தொட்டு ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம், உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே, உன் ஊழியத்திலே, உன் உத்தியோகத்திலே, உன் படிப்பிலே, உன் வியாபாரத்திலே, நீ போகிற வழியிலே, நீ வருகிற வழியிலே, உன்னுடைய வீடுகளில் உட்கார்ந்திருக்கும் போதும், உன் காரியங்களை பேசும் போதும், நினைக்கும் போதும், நீ மாப்பு சிற தொட்டிலும் எண்ணெய் கலசத்திலும் ஜீவனுள்ள தேவ சமாதானமே என்று ஒரு சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே. குகையின்பின் பாட்டு பாடி புயலன்றி ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. குகையின்பின் பாட்டு பாடி புயலன்றி ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மைய நம்பியுள்ளேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மைய நம்பியுள்ளேன். பூரண சமாதானமே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானமே, போதுமே உம் சமூகமே. புகையின்றேன் பாட்டு பாடி புயலன்றி ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. புகையின்றேன் பாட்டு பாடி புயலன்றி ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ
இன்றும்